எல்லோருக்குமே வணக்கம். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருக்காங்க. உண்மையில் அங்கு என்னதான் நடந்திருக்கும்? ஏன் அப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றது? எங்களுடைய சிங்கள மொழி சகோதரர்கள் ஊடகங்களில் என்ன பேசப்படுகிறது? தமிழ் மொழி ஊடகங்கள் சகோதரர்கள் என்ன பேசுறாங்க? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருப்பதாக சொல்றாங்க, மிகப்பெரிய சிக்கல் இருப்பதாக சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். திருகோணமலை கடற்கரை பகுதி இருக்கின்றது. அந்த கடற்கரை பகுதி இப்பொழுது அரசாங்க பொறுப்பில் பல இடங்கள் இருக்கின்றது. கடற்கரை பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கின்றது, திணைக்களங்கள் இருக்கின்றது அரசாங்கத்தின் பொறுப்பில். இப்பொழுது நாடு முழுவதிலும் தற்போதைய அரசாங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், சட்ட விரோதமாக கடற்கரையில் கட்டப்பட்டிருக்கும் கட்டடங்களை அகற்றுமாறு சொல்லிக் கொண்டிருக்காங்க. பல இடங்களில் அகற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படித்தான் திருகோணமலையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விகாரை அமைந்திருக்கிறது தானே, இது 1951ஆம் ஆண்டிலிருந்து அது ஒரு விகாரைக்கு சொந்தமான ஒரு 40 பர்ச்சேஸ் காணி அப்படின்னு சொல்றாங்க. இது நான் ஒரு சில ஊடகவியலாளர்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? ஒரு 40 பர்ச்சேஸ் காணி அப்படின்னு சொல்றாங்க. அந்த காணியில ஒரு 20 பர்ச்சேஸ் காணி ஒருவருக்கு ரெஸ்டாரண்ட் செய்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெஸ்டாரண்ட்னால் மாதம் மாதம் அந்த ஒரு விகாரைக்கு ஒரு வாடகை செலவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அரசு தரப்பில் சொல்லப்பட்டது, ஒரு மாத காலப்பகுதிக்குள் சட்டவிரோத கட்டடங்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அப்படி நேற்றுக்கு முந்த நாள் தான் அந்த ஒரு மாத கால அவகாசம் முடிவடைதான். ஆனால் நேற்றுக்கு முந்த நாளே அங்கு ஒரு புத்தர் சிலை வருகிறது. இது எப்படி என்று சொன்னால், ஒரு பிக்கு தான் கொண்டு வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னால், ஒரு புத்தர் சிலையை வைக்கிறார். இப்படி வைக்கும் பொழுது அங்கு ஒரு நாங்கள் பௌத்த மதம் சார்ந்த படிப்பினை கற்கை நெறிகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறாங்க. ஆனால் சரியாக அந்த திகதி முடிவடைகிறதுக்கு முதல் நாள் ஏன் கொண்டு வந்து வைக்கிறாங்க? இங்கே தான் அந்த சிக்கல் ஏற்படுது. பொதுவாகவே ஒரு மதம் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஒரு சிலையை வைத்தால் அங்கே எந்தவித சிக்கலும் ஏற்படாது. உடனடியாக இல்லை இந்த கட்டிடத்தை உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இது ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த கட்டிடத்தை உடைக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் இல்லை என்று சொன்னால், அந்த அரசாங்கம் அந்த இடத்தை கையகப்படுத்திவிடும், அதனால தான் இதை செய்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. இப்ப சிங்கள ஊடகங்கள் நண்பர்கள் சொல்ற ஒரு விஷயம், ஒரு சிலர் நிறைய பேர் சொல்றாங்க, இது புத்த மதத்துக்கு கேடு, இந்த புத்த மதம் இலங்கையில் அழிஞ்சு கொண்டு போகுது, இதெல்லாம் யார் என்ன பார்த்து கொண்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு பல பேர் சொல்ற நேரம், கொஞ்சம் அறிவார்ந்த ஒரு பேர் இருப்பாங்க, சமூகம் இருப்பாங்க தானே, அறிவார்ந்தவர்கள் சிங்கள மொழி சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? கொழும்பில் இருந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு. பொதுவாகவே எல்லா மும்மொழியும் அங்கே இருக்கிறாங்க. கொழும்பில் இருந்து அங்கு பஸ்ஸில் கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போய் சிக்கல் வர்ற நேரம் குடும்பமாக போயிருக்கிறாங்க. ஒரு சிலர் பிரச்சனைக்காகவே கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கு உண்மையாகவே ஒரு பிரச்சனையை உருவாக்க முயற்சி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த புத்தர் சிலையை கொண்டு வந்து வச்சது பிறகு இரவு போலீசாரால் புத்தர் சிலை அகற்றப்படுது தானே. உண்மையாகவே அடுத்த நாள் உங்களுக்கு தெரியும், அரசாங்க தரப்பால் என்ன சொல்லப்பட்டது, இந்த புத்தர் சிலையை சேதமாக்குற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அதனால தான் எடுத்தோம். அப்ப எல்லோரும் தமிழ் மக்களாக இருக்கலாம், எல்லோருமே சிரிச்சாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, இப்ப தகவல் வந்திருக்கிறது என்னன்னு சொன்னால், அது நேரடியாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது, பேசப்படுற தகவல்கள், உள்ளக தகவல்கள். என்னன்னு சொன்னால், உண்மையாகவே அன்றிரவு புத்தர் சிலையை சேதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்ததாக தகவல் வந்திருக்கிறது. யாரு? வேறு மதம் சார்ந்தவர்களா, இல்ல வேறு இனம் சார்ந்தவர்களா? அப்படியெல்லாம் கிடையாது. யாரு கொண்டு வச்சாங்களோ அவங்களை இரவு சேதப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை வைத்து காலையில் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்த, மதம் சார்ந்த ஒரு விஷயங்களை ஏற்படுத்த, மதம் சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது முன்கூட்டிய அரசாங்கம் தெரிந்து ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்ததாக தகவல் வந்திருக்கின்றது. நீங்களும் யோசிங்களேன், புத்தர் சிலையை வைக்கிறாங்க, அந்த இரவு ஏதாவது புத்தர் சிலைக்கு ஏதோ பெயிண்ட் அடிச்சோ அல்லது கருப்பு இதாக அடிச்சோ இவங்க கொழும்புல எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் குழம்பிடுவாங்க. இலங்கையில பொதுவாக இலங்கை, ஆசிய, தெற்காசிய நாடுகள் எல்லாம் ரொம்ப இலகுவான விஷயங்க. மதம் சார்ந்து இயங்குற ஒரு விஷயம், ஒரு டொட் போட்டுவிட்டால் போதும், அதுவாக வெடிக்கும். இப்ப 21ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடைபெற போவதாக எதிர்கட்சிகள் சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டம், மக்களுக்கான கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்துக்கு ஆட்சேர்க்கிறதுக்காகத்தான் இப்படியான ஒரு பிளான் போடப்பட்டது என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ அங்கே திருகோணமலையில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இலங்கையில் பாருங்க, பௌத்த மதத்துக்கு இவ்வளோ பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு, இந்த அரசாங்கத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற நேரம் ஒரு பக்கம் குழம்புலாம் குழம்பிடுவாங்க. குழம்புனது பிறகு அவர்களுடைய நிகழ்வடிகள் இடம்பெற போகும் கூட்டம்
அந்த கூட்டத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இதனால் நாங்கள் அரசாங்கத்தை ஏதாவது செய்து விடலாம், அரசாங்கத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சில நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக பலர் பேசிக்கொண்டிருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கேன். பொதுவாகவே தமிழ் மக்களாக இருக்கலாம் அல்லது சிங்கள மக்களாக இருக்கலாம், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒரு விடயம் இடம்பெறுது என்று சொன்னால் அதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது, அது ஏன் இடம்பெறுகிறது, இதற்கு நாங்கள் குரல் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா, எப்படிப்பட்ட குரல் கொடுக்க வேண்டும், யாரோ சொல்றதுக்காக நாங்கள் செய்யணுமா செய்யக்கூடாதா, கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஏன்னு சொன்னால் சின்ன ஒரு நெருப்பை கொளுத்திட்டு சுயநலத்துக்காக அரசியல்வாதிகள் போயிடுவாங்க. அது பிறகு வீடு எரிஞ்சு குடும்பத்துடைய எதிர்காலம் போயிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை போய் எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போகிறது, அது சுயம் சார்ந்த ஒரு விஷயம், எங்கள் சார்ந்த விடயம். அதுக்கு நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏதாவது யாராவது சொன்ன உடனே உடனடியாக நாங்கள் எல்லாமே பேசாமல், அதை பற்றி பெரிய அறிவாளிகள்லாம் கிடையாது, கொஞ்சம் அதை பற்றி இப்படித்தான் நடக்கும், இந்த விடயம் தான், இதை வச்சு மிகப்பெரிய அரசியல் செய்வாங்க, இதை நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. இலங்கையில் நீங்கள் பார்க்க போனால் ஒவ்வொரு ஆட்சி மாற்றங்களாக இருக்கலாம் அல்லது இலங்கையில் ஏற்படுற ஒரு சிக்கலாக இருக்கலாம், இந்த மதத்தை வைத்து முன்னிறுத்தி கொண்டு வாங்க, இனத்தை வைத்து முன்னிறுத்தி கொண்டு போவாங்க. இப்பொழுது அடுத்து எதிர்கட்சிகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டாலும் செய்வாங்க. அது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாகும். இப்படியான சிக்கல்கள் தொடர்ச்சியாக இன்னும் எதிர்காலத்திலும் இடம்பெறத்தான் போகுது. அதனால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும், சிந்தித்து செயற்பட வேண்டும்.